எவ்வளவு வன்மத்தோட உள்ள இருக்கா அப்படின்றது ரொம்ப கிளியரா கிளாரிட்டியா வந்து நான் வந்து இன்னைக்கான லைவ்ல பாத்துட்டேன். அது வந்து நான் எதிரி கூட விட்டுருவேங்க, எதிரிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கூட இருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த இடத்துல எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. நான் அதுதான் முன்னாடி இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். யாராவது வந்து வந்து ஓட்டு வந்து இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்கன்னு வந்து முயற்சி பண்ணாங்கன்னா நான் அன்னைக்கு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதெல்லாம் யாருக்கும் நம்மளோட ஓட்டு எந்த இடத்துலயும் மாத்தி யாருக்குமே கிடையாது. ஒன்லி முத்துக்குமரன். முத்து வந்தா மட்டும் தான் நம்ம வாக்குகளை வந்து நம்ம கொடுக்கணும். மத்தபடி அந்த பிரிச்சு போடாதீங்க. ஏன்னா அது மத்தவங்களுக்கு அன்ஃபேரா போயிடும். நம்ம யாராவது ஃபேவர் பண்றோம்னு நினைச்சேன்னா அங்க முத்துக்கு அங்க யாருமே ஃபேவர் இல்லைங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். நாம் அந்த அப்படி இருக்கும்போது நம்ம வாக்குகளை முத்துக்கு மட்டும் தான் செலுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அவங்கவுங்களுக்கு கோர் ஃபேண்டம் இருக்காங்கன்னா அவங்கவுங்க வாக்கு செலுத்தி அவங்க மேல வந்துகிட்டோம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க வாக்கு செலுத்த போய் இன்னொருத்தவங்களுக்கு அன்ஃபேரா போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சோ இந்த இவ்வளவு விஷயங்கள் நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தது. சோ ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும். முத்து சரியா முத்து தவறா அப்படின்ற விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். சோ நான் இன்னைக்கு எல்லாத்தையும் அதை ரொம்ப நான் தெளிவா கிளியர் கட்டா நான் பார்த்தேன். அந்த 3 மணி நேரம் லைவ்ல இதுதான் நான் அனலைஸ் பண்ணி பார்த்த விஷயம். வித் ப்ரூஃபோட வீடியோவை நான் மேல டாக் பண்ணிருக்கேன். அவரோட ஸ்டாண்ட்ல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். எந்த இடத்துல மாறவே இல்லைன்றதுதான். அதனால யாருமே எந்த இடத்துலயும் நீங்க வந்து ஐயோ என்ன ஆயிடுச்சு மத்தவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே அப்படின்ற இடத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆட வேணான்றதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே. ஸோ சாரி ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் ஸ்ட்ராங்கா அதை பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஃபேண்டம் இன்னைக்கு ரொம்ப முத்துக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகப்படியான வேலைகள் வந்து நம்ம கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இவங்க பண்ண எல்லா வேலைகளுக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா பேசணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் நான் தொடரணும்னு நினைச்சேன். நன்றி நன்றி சாச்சனா. தேங்க்யூ சே. ஒன் செக் நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட். விவேக் ப்ரோ அது பாத்தீங்களா? அவரு ஜோ போட்டிருந்தாரு இன்னைக்கு வீடியோ. இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஜோ லைவ் இல்லைன்ட்டாரு. சே மறக்காம நாளைக்கு ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. திரும்ப நாளைக்கு மறக்காம அதை மென்ஷன் பண்ண சொல்லிருங்க. ஆமா, இன்னைக்கு அவர் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போயிட்டாரு. சோ நம்ம நிறைய பேரோட நேரத்தையும் நான் எடுத்துக்க விரும்பல. அதனால நம்ம வந்து நேத்தே அவர் சொல்லியிருந்தாரு, நேத்தே அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா நாளைக்கு வீடியோ இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி லைவ்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மறக்காம திரும்ப மென்ஷன் பண்ண சொல்லிருங்க அவர்கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சரி. அதான் ஓகே ப்ரோ, அதான் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்டேன். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து சாச்சனா வந்திருக்காங்க. யாரு? சாச்சனா சாரி அதான் சாச்சனா. நீங்க இன்னும் 2 கூட ஸ்பீக்கர் பேசுறத கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்ல நீங்க பேசினா நம்ம பேசலாம்? சாச்சனா நீங்க ஷோ பாத்தீங்களா? இல்ல சாச்சனா பேச சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஷோ பாத்தீங்களா சாச்சனா? எனக்கு ஒரே ஒரு 2 மினிட்ஸ் 1 செகண்ட் 2 மினிட்ஸ் நான் ஒரு செட்டில் ஆயிடுற ஒரு இடத்துல பேசுறதுக்கு. கண்டிப்பா டைம் எடுத்துங்க. ஆஷிக் நீங்க பேசுங்க ஆஷிக். இல்ல அதாவது இன்னைக்கு ஷோ வந்து பார்த்த வரைக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது சேவு நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. அத நான் சொல்லணும்னா, இப்போ அந்த சுந்தரபாண்டி படத்துல ஒரு எல்லாரையும் அடிச்சுட்டு போகும்போது பின்னாடி கத்திய வச்சு குத்துவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா, எவன்லாம் முத்து தேவைப்பட்டுச்சோ அவன்லாம் தெரிஞ்சிருச்சோன்றதுதான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா அதை காட்டுறதுக்கான ஒரு இப்போ எனக்கு இந்த இடத்துல முத்துவோட சப்போர்ட் தேவை, இந்த வீக் எனக்கு முத்துவோட சப்போர்ட் இருந்தா நான் டிராவல் பண்ணிடலாம், இல்ல இந்த முத்துவோட ஃப்ரெண்டா நான் இருக்கிறதன் மூலமா ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் அவுட் ஆனதுக்கு முத்து அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே ஒரு வன்மம் அப்படி பரவுச்சு. யாரெல்லாம் கவனிச்சீங்க அப்படின்றது தெரியல. அப்போ எனக்கு இப்போ இது எப்படி ஆகுதுன்னாச்சே, நான் முதல்ல இருந்தே உங்கள்ட்ட அதான் நான் இன்பாக்ஸ்லயுமே சொல்லியிருந்தேன். இது நாளடைவுல எப்படி ஆகும்னா, முத்து இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நியூட்ரலா பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு 10 பேர், அவங்க கிளம்புவாங்க. இது அப்படிதான் விளம்பரப்படுத்தப்படும். இது அப்படிதான் ஆகும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாருக்காக நம்ம வந்துட்டு யாருக்கும் ஷேர் பண்ணி இவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, இவங்களுக்கு நம்ம வந்துட்டு இவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க, அதனால நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டு நான் முத்து தான் வந்து நாமினேஷன்ல இல்லையே அதனால இவங்களை கொண்டு வந்து அப்படிலாம் இல்லை. ஹி ஓன் த ஸ்டேஜ், அவ்வளவுதான். அவன் தான் விஜய் சேதுபதி பக்கத்துல நிக்க போறது, அவர் தான் கையை தூக்க போறதுன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம இது பண்ண வேண்டியதான். மேக்சிமம் வந்துட்டு நான் ரெக்வஸ்டா வைக்கிறது என்ன அப்படின்னா, அடிக்கணும் அப்படின்னாலுமே யாரை அடிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, சம்பந்தமே இல்லாம விஷயமே இல்லாமலாம் போட்டு வருவாங்களா, அப்படியே போடான்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். ஆனா ஏதோ ஒரு அந்த நேத்து போட்டு ஜோவா அடிச்சோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காண்டி ஏதோ ஒரு வேணும்னே பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போட்டு பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்.
முத்துது இந்த மாதிரி நாங்க கேம் ஆட வேணாம், இது இண்டிவிஜுவலா ஆடுற கேம் தானேன்னு சில பேர் ட்விட்டர்ல பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா, இண்டிவிஜுவலா ஆடுற கேம் தான். டிக்கெட் ஃபினாலே இண்டிவிஜுவலா ஆடுற கேம் தான். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் போடும்போது வேணாம்ப்பா இண்டிவிஜுவலா ஆடிக்கணும் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, அலைன்ஸ் போடும்போதே அவர் சொல்றாரு நம்ம 5 பேர் எப்போ வரோமோ அப்ப வந்துட்டு நம்மளுக்குள்ள 2ஆவோ 3ஆவோ பிரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துலதான் அந்த வளர்ந்தவன் இருக்கான். அப்ப சாரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாருன்னு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது வந்துட்டு வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இல்லைங்க ஐயா, எந்த ஆயுதத்துல எடுக்க முடியுமோ அந்த ஆயுதத்துல தான் செய்ய முடியும். சாரியா. அப்போ இருக்கும் பொழுது அது இல்ல அப்படின்னு சொல்றது, அதை ஏன் நீங்க வந்துட்டு சப்போர்ட்டாவும் இதாவும் இது பண்றீங்கன்னு தெரியல. அதாவது எனக்கு இந்த வாரம்னு இல்ல, எல்லா வாரமும் முத்து தேவைப்படுது. முத்து தேவைப்படும் போது முத்துவை பயன்படுத்திக்கிறீங்க. பயன்படுத்தும் போது அவன் தான் நான் பின்னடைவுல வந்துட்டு ப்ரோ ஒன் விக்டிமா. செகண்ட் ப்ரோ சாரி ஃபார் இன்டரப்ட். ஆசிக் ப்ரோ ஒரே செகண்ட். நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, ரெக்வஸ்டும் நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கோங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி முடிக்கிட்டோம். கொஞ்சம் முக்கியமான தலைப்புல பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, பேசுங்க. ஓகே, சாட்சினா ரெடினா அப்படியே பேச சொல்லுங்க, நாம அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி 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 ஓகே. ரெடியா இருக்கேண்ணா. நான் ரெடியா இருக்கேன்றதுக்கு முன்னாடி எனக்காக காலையில இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க, பேசுங்க, உங்களுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னவங்களே நீங்க பிளாக் பண்ணிட்டீங்களா இல்ல வந்து வெளியில அமிச்சிட்டீங்களான்னு தெரியல. அது அவங்க வெளில போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு அது கொஞ்சம். அப்படியா? பேர் வரும். அவங்கதான் எனக்கு காலையில இருந்து வாங்க தரன் கால் பண்ணாரா? இல்ல பிபி நினைக்கிறேன். பிபி தான் அந்த கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்க அக்செப்ட் பண்றேன். இருங்க ஒரு நிமிஷம். அவங்க எனக்கு இதுல என்ன பேருன்னு தெரியாது, இன்ஸ்டால அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்கதான் எனக்கு அவங்க இப்படி ஒண்ணு இருக்குன்னே எனக்கு அவங்களாலதான் எனக்கு தெரியும். ஓ பிபியா, நம்ம பிபி. ஓகே, சாச்சனா ஃபேன். ஓகே ஓகே. ஆமா, நம்ம ரெகுலர். இருங்க நான் ஸ்பீக்கரை இது பண்ணி மாத்தி விடுறேன். விஜய் நீங்க இதை மட்டும் மாத்தி விடுங்க விஜய். நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தேன் டிஎம்ல. விஜய் இருக்கீங்களா? விஜய் இல்ல சே. வந்துட்டாங்க பிபி வந்துட்டாங்க மேல. இப்ப பேசலாம். அவங்க தானே எனக்கு தெரியல, பட் இப்ப பேசலாம். ஓகே இருங்க, எங்க இருக்காங்க நம்ம அதை பாக்குறேன். காமிக்குதா எனக்கு? இல்ல இங்க இருக்கிறேன். தேங்க்யூ சாச்சனா. தேங்க்யூ சே அண்ட் தேங்க்யூ லஃபில். சாரியா, என்ன ரிமூவ் பண்ணியாச்சு. நினைக்கிறேன் பெட் தான், அது இங்க நடக்கிறது தான். ஹாய் சாச்சனா. ஹாய்க்கா. சரி நீங்க பேசுங்க சாச்சனா. நான் இங்கே நிக்கிறேன். என்ன உதவி இருந்தா நான் பேசுறேன். அவங்களோட பேசுங்க. ஏன்னா அவங்க கணக்க பேர் உங்களுக்காக இங்க வந்திருக்கிறாங்க. சோ நீங்க பேசுங்க. கண்டிப்பாக்கா. இப்ப பேசலாம்ண்ணா. ஓகே ஓகே, கண்டிப்பா. இல்ல, அவங்க உங்களோட பெரிய ஃபேன். எங்க ஸ்பேஸ்ல வந்து அவங்க சொல்லுவாங்க சாச்சனாவுடைய பெரிய ஃபேன். ஸோ நான் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு எப்பயுமே டெய்லி ஸ்பேசஸ்ல வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதை நாங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து எங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அவங்களோட பேச்சுகள் ரொம்ப அழகா இருந்தது. ஏன் சாச்சனாவை பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்க்கா. இல்ல அவங்க இவ்வளவு இல்ல முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கா அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் போய் சாச்சனாவை ரெக்வெஸ்ட் பண்ணி பேசுவாங்கன்னு பேச வச்சு உண்மையிலே அந்த உங்களுடைய முயற்சிக்கு வந்து சாட்சினா எங்களுக்கு விட பெரிய ஃபேன் முத்துண்ட. அது நம்ம கூப்பிடவே தேவையில்லை. சாட்சினா அப்படிதான் அவங்க. சோ அது நோமல் அவங்களுக்கு. நீங்க பேசுங்க. கண்டிப்பா. ஓகே ஆஷிக், நீங்க நடுவுல இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பேச முடிச்சோன்னா அப்புறம் நம்ம சாச்சனா கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அப்புறம் நம்ம சாச்சனா கிட்ட நகர்ந்துடலாம். நீங்க இல்ல ஜெய், அது எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமே நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ ஸ்பீக்கர்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ சாச்சனா வந்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட நேரம் நிறைய எடுத்துட்டுனா ஸோ நம்ம கெஸ்ட்டுக்கான நேரத்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கேள்விகள் நிறைய இருக்கு, சாச்சனா கிட்ட நம்ம கேட்போம். ஸோ சாச்சனா, ஸோ நான் எபிசோட் பத்திலாம் இன்னைக்கு நான் போக விரும்பல. நான் அதை தாண்டி வந்து நான் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸ்லயும் சரி, நீங்க முத்துக்குமரனுடைய பேரண்ட்ஸ் பேசினது அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்க ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆனது எங்கன்னா, நீங்க இன்ஸ்டால வந்து போட்டிருந்தீங்க. நீங்க அந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்க போட்ட உடனே பயங்கரமா எல்லாருமே அந்த டைம் வந்து சாச்சனா மேல இருக்கக்கூடிய அன்பு வந்து ரொம்ப கூடுதலாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ ஷேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது சாச்சனா. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் வந்திருக்கீங்க. ஸோ பிபியோடைய பத்தியும் எங்களுக்கு நீங்க பிபியோட எக்ஸ்பீரியன்ஸும் ஸோ வெளியே வந்த பிறகும் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்குங்க. சரி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களை ஸ்டில் வந்து சாச்சனா முத்து மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு டைம்ல சொல்லிடுறாரு, ஃப்ரீ டாஸ்க்லயும் சரி நிறைய இடங்கள்ல. அதனால அதை நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா அந்த வீட்டை விட்டு வெளில வந்த பிறகும் நம்மள சொல்ற போது எப்படி இருந்தது? பிரதர் சாரி டு இன்டரப்ட். இன்னைக்கும் சாச்சனாவை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா?
இன்னைக்கு வந்து ஆமாமா. மோனோ ரயான் டாஸ்க்ல வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு இருந்தாரு, யாருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, யாருக்கு சாரி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, சாச்சனா புள்ள நான் சாச்சனா புள்ளைக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் பார்த்து இந்த ட்விட்டர்ல பார்த்துருந்தேன். பட் நான் வீடியோவா பார்க்கல. நான் தேடிலாம் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன். பட் கிடைக்கல எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா, எனக்கு முதல்ல போயிட்டு வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு நல்லா பேசலாம், நல்லா இதுக்கப்புறம் நம்ம நிறைய மூவ் பண்ணலான்ட்டு. அது ஒரு 4 டேஸ்ல வந்து எனக்கு எல்லாமே போயிருச்சு. பயமாயிருச்சு. என்ன பண்ண போறோம்? ஒரு மாரி கான்ஃபிடன்ஸ உடைச்சிட்டு, எது பண்ணாலும் ஒரு எனக்கு என்னால முடியலன்னு படுத்திருந்தா, முடியலன்னு படுத்துட்டு இருந்ததுக்காக ஃபர்ஸ்ட் பிளேயர் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறமா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு எனக்கு என்ன தோணுதோ அத அப்பப்போ பண்ணிட்டு, அப்பப்போ தப்பா இருந்துச்சுன்னா திருத்திக்கிட்டேன். தப்பா இல்ல இது கரெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா ஏத்துக்கிட்டேன். இத மாத்திக்கணும்னு சொன்னா மாத்திக்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். பிபி எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் சோ ஃபார் எனக்கு நிறைய கத்து குடுத்துருக்கு. நீங்க ஆக்சுவலா நாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, உங்களுக்கு மேபி இங்க பேசுற நிறைய ஸ்பீக்கர்ஸோட உங்களுக்கு வயது குறைவு தான். ஆனா மென்டலி யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரொம்ப குறைந்த பிளேயர்ஸ்ல நீங்க ஒன் ஆஃப் தி மென்டலி வெரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். ஸோ நானே வந்து மற்ற ஸ்பேசஸ்லாம் போகும்போது நம்ம முத்துக்குமரன் ஸ்பேசஸ்க்கு அதுக்கு போடுறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நாங்க வந்து சொன்னது என்னன்னா, சாச்சனா குறைஞ்சபட்சம் வந்து 80 நாளாவது உள்ள இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது வந்து நிறைய பேர் பேசியிருக்கோம். அது நெகட்டிவ் பாசிட்டிவ் கடந்து எல்லாமே கடந்து, பிகாஸ் உங்களோட இன்டெலிஜென்ஸ் அந்த கேமுடைய அந்த ஃபுல்லா நீங்க அணுகுன விதமும் சரி, நீங்க எதை பத்தி கவலைப்படல. நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. கேமை நான் இறங்கி விளையாடணும்னு அதெல்லாம் ஒரு சில பிளேயர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுல சாச்சனா ஒன் ஆஃப் தி டாப் ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் நினைக்கிறேன் இந்த பிபில. அதுக்கு உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுகள். நாங்க ரசிச்சோம். தேங்க்யூண்ணா. எனக்கு ஒரு வெக்கமா. அப்புறம் இல்ல ரொம்ப உண்மை எமோஷனலான மொமெண்ட் என்னன்னா, அழுதுகிட்டு இருக்கும்போது விஜேஎஸ் வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி பேசணும்னு அழுதுகிட்டு இருக்கும்போது, நான் முத்துட்ட போகணும்னு சொல்லி முத்துவை கூப்பிட்டோன்னே, முத்து அங்கிருந்து வருவார்ல, அங்கெல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல பிஜி ஓடுச்சு. நீ எதுக்கு சாமி அப்படின்னு பாட்டு ஓடுச்சு. எனக்கு என்னன்னா அப்போ அந்த அந்த மொமெண்ட் வந்து விஜய் சார் திட்டினதுக்கோ இல்ல லைக் ஐ மீன் திட்டது மீன்ஸ் கருத்து சொன்னதுக்கோ மக்கள் சொன்னதுக்கோ அதெல்லாம் நான் அதை பத்தி நான் வருத்தப்படல. எனக்கு என்னன்னா நான் அந்த இடத்துல நான் நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், மத்தவங்க சொல்றதை கேட்க ட்ரை பண்றேன். பட் அப்பயுமே இதையுமே கேர்ள்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன். பட் கேர்ள்ஸ் திருப்பி எனக்கு அப்போசா கை தூக்கும் போது என்னால கேர்ள்ஸ் ஃபேஸையே பார்க்க முடியல. அப்ப எனக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆள் என் கண் முன்னாடி என் மண்டையில தோணுது முத்து. முத்து கிட்ட என்னால என்னோட கதறலை கொட்டிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் முத்து கூப்பிட்டேன். அதை தாண்டி எனக்கு வேற யாருமே அங்க தோணல. எங்களுக்கு அது அந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் அந்த எடிட்டர், நம்ம இங்க யாரோ ஒரு நிறைய பேர் அந்த எடிட்டர் அவ்வளவு அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த சீன் வந்து எல்லாருமே ரொம்ப ஒருங்கிட்டாங்க. அதுவும் இங்க தமிழ் பெண்ஸ் அவங்கலாம் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அவங்களாம் அந்த எடிட்டிங்கை வந்து பயங்கரமா அந்த மியூசிக் போட்டு பின்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க சாச்சனா. அந்த சீனே எங்களுக்கு அதுல இருந்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய முத்துக்குமரன் ஆர்மியே வந்து மொத்த பேரும் வந்து எல்லாருமே உங்களை வந்து தங்கச்சியா எடுத்துக்கிட்டாங்க அந்த சீன்ல இருந்து. அதுக்குத்தான் நம்ம அருண் வந்து முத்துக்கு டப்புக்கு டப்பான்னு பேர் வச்சது. தெரியாது. எனக்கு உள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க முத்து தான் சொன்னாரு, என்ன என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த டபுக்கு டப்பான்ற வார்த்தை வந்து சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல. வெளியில வந்த அப்புறம் தான் நான் இந்த வீடியோ பார்த்தபோது ஓகே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. அருணை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக கேர்ள்ஸ் ரூம்குள்ள வந்து உங்களை கன்சோல் பண்ண மாதிரி அருணுக்கு ஒரு ஃபீல். அதனால அருண் வந்து அப்பா முத்துக்குமாருக்கு அந்த பேரை அந்த இன்சிடென்ட்டும் மஞ்சுளியோட இன்சிடென்ட்டையும் சேர்த்து அந்த பேர் கொடுத்தாரு. சொல்லுங்க விஜய், சொல்லுங்க. ஸ்பீக்கர்ஸ் ஆமா ஆமா ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாச்சனா கிட்ட. ஸோ இந்த மூமெண்ட் எல்லாருக்குமானதா நம்ம மாத்தலாம். இருந்தாலும் கேள்வி கேளுங்க. கண்டிப்பா 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 நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா சாச்சனா, நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வந்து சங்கடத்தை விளைவிக்கிற மாதிரி கேள்விகள்லாம் வராது. ஸோ முத்துக்குமரனுடைய ஆர்மின்றதுனால உங்களுக்கே தெரியும் அந்த பக்குவம் நிறைந்த நபர்கள் தான் நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கவங்க. உங்களை சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டோம். ஏன்னா நாங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே நாங்களே பொறுப்பு, அது சாச்சனாவுக்கு பொறுப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் சாச்சனாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறைய நபர்களை முத்து முதல் இடத்துல பிடிச்சாலும் அடுத்தடுத்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால ஒருத்தரை மட்டும் பிடிக்காது, பட் அவரை பிடிக்காது. ஆனா அவர் பர்சனா வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான்.
கண்டிப்பா இல்ல உங்களுடைய அந்த ரொம்ப அந்த தைரியமான பேச்சு தான் ரொம்ப முக்கியம். இங்கேயும் பதிவு பண்றீங்க பாருங்க. யாரும் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. எனக்கு எனக்கு ஒரு 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 சில பேருக்கு நமக்கு இது இவங்க தான் நம்மள பிடிக்கும், இவங்க கூட தான் நம்ம இருக்கணும், இவங்க கூட தான் இருக்கக்கூடாது, இவங்களோட கேரக்டர் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இவங்க கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு தீபக் அண்ணாவை வந்து அவரோட கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவரோட கேரக்டர் நான் தப்புன்னு சொல்லல, அவர் தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்லல, அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல. எனக்கு பிடிக்காது. எங்க அப்பாவுமே என்ன திட்டினாலுமே, எங்க அப்பா என்ன திட்டி என்ன அதட்டி என்ன எது சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். பொறுமையா என்கிட்ட அப்பா இதுப்பா நான் இப்படி பண்றேன்ப்பா, இது தப்புனா சொல்லுப்பா, பொறுமையா சொல்லுப்பா, நான் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்வேன். சோ அப்படின்னும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் வந்து என் கூட இருக்கணும், என்ன பிடிக்கணும்னா எனக்கு பிடிக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். அவரை பர்சனா அவரை நான் எந்த இடத்துலயுமே அடிக்கணுமோ இல்ல அவரை கீழ் லைக் அவரை நான் இது பண்ணணுமோ டவுன் பண்ணணுமோ அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல. எனக்கு அவரோட பர்சனலோட கேரக்டர் பிடிக்காது, எனக்கு அவர் செட் ஆக மாட்டாரு, அவ்வளவுதான். ஆமா நீங்க வெளியே வரும்போது அதை பதிவு பண்ணிருந்தீங்க ஸ்ட்ராங்கா. சோ இதுதான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. சோ நைஸ் சாச்சனா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிபி கிட்ட இருந்து போயிடலாம். சோ அவங்க தான் ஆக்சுவலா சாச்சனாவை நம்ம வர வச்சு இந்த இடத்துல இந்த தருணத்தையும் மாத்தினது பிபி தான். சோ பிபி உங்ககிட்ட இருந்து போயிடலாம், பேசுங்க நீங்க. இல்ல ப்ரோ, நவீன் இருந்தவர் அவர் எனக்கு முன்னாலே ஹேண்ட் ரைஸ் பண்ணினவர். ஸோ நீங்க அவரை பரவாயில்ல விட்டுட்டு உங்களுக்கான இல்ல முன்னுரிமை இது, நீங்க பேசலாம். ஐயோ இல்ல 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 நான் என்ன மென்ஷன் பண்ண வந்தேன்னாண்டா, சில பேர் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணாங்க இந்த ட்விட்டர்ல. சூர்யா, கவியா அண்டு சாம் அண்டு அது என்னன்னு சொல்றேன்டா, சில டைம்ஸ்ல அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் இதா இருந்த கொஞ்சம் பேட் இதா இருந்தது. பட் இப்ப அவங்களே ஒரு என்னன்னு சொல்றது, அந்த ஒரு நீங்க உங்கள மாத்திக்க யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அந்த சைடும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்ல வந்தேன் நான். அப்போ உங்கள என்னன்னு சொல்றது, கொஞ்சம் நீங்க நெகட்டிவா இருந்தபோதும் நீங்க பாசிட்டிவா மாறிக்க, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரைக்க அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினவ. அதான் நான் சொல்ல வந்தேன் நான். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி. கணக்க பேர் இருக்கு. ஆனா இது நான் நோட்டீஸ் பண்ணினான். ஸோ அது உங்களுக்கு கன்வே ஆகணும். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இது சில சில பெர்சன்ஸும் அப்படி இருந்திருக்கீங்க என்றால் உங்களுக்கு ஆட் பண்ண வந்தேன் நான். அண்ட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சாச்சனா. இப் என்னன்னு சொல்ல வரேன்னா, உங்களோட ஃபேவரிட் டாஸ்க் உள்ளுக்க இருக்கைக்கு அது என்னவா இருந்தது? எனக்கு வந்து டபுள் டாஸ்க் தான் வந்து என்னோட ஃபேவரட் டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா அதுல தான் வந்து என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் என்னோட இது வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அந்த வீக் தான் நான் வேற பெஸ்ட் பிளேயர் வாங்கினேன். ஸோ அதனால எனக்கு டபுள் டாஸ்க் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க். அண்ட் பிடிக்காத டாஸ்க்? பிடிக்காத டாஸ்க் எனக்கு டெவில் டாஸ்க் தான். ஏன்னா ஓகே. தீபக் அண்ணாவோ இருக்கட்டும், அங்க இருக்கிற நிறைய பேரா இருக்கட்டும், அங்க வந்து அவங்க மைண்ட் கேம்ல வேர்ட்ஸால ஹர்ட் பண்ணா வேர்ட்ஸால அந்த இதுவை வந்து அவங்களை ப்ரொவோக் பண்ணலாம், இல்ல ஹர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு டியர்ஸ் வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சாங்க. என்னால மனசுல இருந்தா தானே அந்த வேர்ட்ஸுமே வார்த்தைகள்ல வரும். எனக்கு அந்த மனசுல அவங்க மேல இல்ல எதுவுமே புரியுது. உங்களோட இல்ல. ஸ்ட்ராட்டஜி அந்த என்னன்னு சொல்றது, பிசிக்கல் மாதிரி இருந்தது. அவங்கள மென்டலி. அது ஆமா. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது எனக்கு எவ்வளவு தூரம் போறீங்கன்னு தான் இருக்கு. அது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது கெட்டதும் இது நல்லதுன்னு சொல்ல முடியாது. So, இட்ஸ் எனக்கு டிபெண்ட் ஆஃப் அங்க என்ன பெர்சன். தோணுச்சோ எனக்கு அங்க என்ன தோணுச்சோ அத நான் பண்ணேன்னு நான் நம்புறேன். அது அது வந்து எனக்கு அது தப்பா இல்ல எனக்கு அது கேம் தான் தெரியல. சாச்சனா. எனக்கு அது அதுக்காக கேம் தான். அது கேம் அதுதான் தான். அது நான் அங்கேயே உங்கள சொல்லியிருப்பேன். நான் வந்து இத போய் வந்து எங்க வீட்ல பண்ணணும்னா நான் பண்ண மாட்டேன். வீட்ல இருக்கிற முட்டைய எடுத்து கீழ எடுத்து வாயில தேய்க்கணும்னா தேய்க்க மாட்டேன். நார்மலா இங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கே இந்த டாஸ்க் இல்லன்னா நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள நான் ஹர்ட் பண்ணணும், லைக் லைக் ப்ரொவோக் பண்ணணும், மனசாட்சி பார்க்கக்கூடாது, கருணை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கருணை இல்லாம என்னால எந்த லெவல் போ முடியுமோ அந்த லெவல் நான் போனேனே தவிர, அது வெளியில தப்பா இருக்கலாம். நெறைய பேருக்கு ஒப்பீனியன்ஸ் அது நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு இருக்கலாம். பட் எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்கள ஹர்ட் பண்றதுக்கோ, மென்டலா இது பண்றதுக்கோ, டார்ச்சர் பண்றதுக்கோ எனக்கு வராது. எனக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அத நான் பண்ணேன். அது கேம்க்காக மட்டும் தான் பண்ணேன். அந்த டாஸ்க் வெளில வந்துட்டு எனக்கு ஹர்ட் ஆச்சு. சரி, ஓகே. நம்ம பண்ணது டாஸ்க்குக்காக பண்ணோம். அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா நம்ம பேசலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு தவிர, டாஸ்க்க தாண்டி நான் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்குக்காக மட்டும் தான் எல்லாமே பண்ணேன். எனக்கு பெர்சனலா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து மத்தவங்க எனக்கு பிடிச்சதா தான் நான் பார்ப்பேன்.
சத்யானாக்கெல்லாம் அவங்க கிளாத்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அவங்களோட கிளாத்ஸ் எல்லாம் நான் பார்த்து அட்மையர் ஆயிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அதை எடுத்து கிழிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு லெவலுக்கு மேல தப்புன்னு தான் ஒரு பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சுது. ச்சே ஆமா ஒரு நம்ம வேர்ட்ஸால இது வந்தா கூட கஷ்டமா இருக்கும். பட் இதை பிசிக்கலா நம்ம இது பண்ணும்போது அவங்களுக்கு நான் திருப்பி அந்த பேண்ட்டை திருப்பி கிஃப்ட் பண்ண கூட முடியாதாங்க அந்த இடத்துல. அப்படின்னும் போது நான் பண்ண தப்பு தான். பட் அது டாஸ்க்குக்காக பண்ணும் போது என்னால அது எதுவுமே சொல்ல முடியல. இல்ல புரியுது. அது உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன். அது உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன். அது மற்றவை அக்செப்ட் பண்றது இல்லையோ அது அவன் இஷ்டம். அண்ட் லாஸ்ட் இது மட்டும் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எப்போ கெஸ்டா போறீங்க உள்ளுக்க திருப்பி? எனக்கே தெரியல. இன்னும் உங்களை கண்டாக்ட் பண்ணலையோ? இல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஐடியா இல்ல. கூப்பிடாம கூட ரவி சார் இருக்கலாம். சச்சன் ரவி சார் சொல்லியிருந்தாரு 10ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சேனல்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க மாதிரி ஸ்பேஸ்ல எங்களுக்கு வந்து ஆனா இன்னும் சொல்லியிருந்தாரு. கன்ஃபார்ம் பண்ணல. மேபி எனக்கு அடுத்த நாள். தெரியல. ஓகே 10ஆம் மேபி தேதினா சாட்டர்டே சண்டே வந்துரும்ல. சோ அது வீக்கெண்ட் எபிசோட் மாதிரி ஆயிடும்ல. ஆமா ஆமா அதான் தெரியல, அது கிட்ட அந்த மாதிரி சொன்னாரு, but தெரியல. இல்ல இன்னும் ஷியரா தெரியல சாட்சினா. அவன் ரிசப்ஷன் அப்படியா இருக்கலாம். இல்லாட்டி அவருக்கு என்னாவது ஒரு இன்ஃபோ கிடைச்சிருக்கலாம். அது எங்களுக்கு மேபி உங்களுக்கு கிடைக்கும் சூனா. நான் உள்ள இருந்து யோசிக்கும் போது 13th வீக் வந்து மணி பாக்ஸ், 14th வீக் கெஸ்ட், 15th வீக் ஃபைனல் அப்படின்ற மாதிரி உள்ள நாங்க பேசிட்டு இருந்தோம். மேபி 14th வீக்ல எப்ப வேணாலும் கூப்பிடலாம். யா ஓகே. நன்றி பிபி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுன் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ சாச்சன் ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அர்ஜுன் ப்ரோ. Hi. ஸ்ருதிகா. Hi Hi உள்ள Sanjana, பிபி. how are you, Mark? good na. Congratulations on your journey, BB journey. Thanks அண்ணா. அக்கா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. Thank you, Ma. Thank you so much, Ma. இது வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான கேம்ன்றது வந்து எனக்கு இப்போதாம்மா புரியுது. இதை நீங்க வந்து வெளியில இருந்து பார்க்கவே அதை பண்றதுக்கே நமக்கு இங்க பிபி எல்லாம் எகிருது. இது உள்ள போய் நீ பார்த்துட்டு வந்திருக்க. திஸ் ஏஜ் இஸ் கமெண்டபிள் மா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வாட் எவர் தி அவுட்கம் இஸ், யூ ஆர் ஆல்ரெடி அ வாரியர். Thank you so much. கங்க்ராட்ஸ். சாரி, நான் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷத்துல நான் போயிடுறேன். என்னோட கடமைக்கு என் பொண்டாட்டிக்காக நான் ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அம்மா போட்டுருமா. அது இங்கேயாவது பரவாயில்ல. நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு போட்டுருவானுங்க. அங்க சுத்தம் அடிச்சு தள்ளுறானுங்க போட்டு நம்மள. ஐயோ பட் ஆனா அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேயாச்சும் ஓகே நான் இங்க இப்ப கஷ்டம் அங்க பயங்கர கஷ்டமா ஐயோ அங்க வந்து மரண பயத்தை காமிச்சிருவாங்க. சோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலாமா. ப்ளீஸ் கைஸ், கொஞ்சம் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வெனவர் நீங்க ஃப்ரீ சாஞ்சனா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லிங்க் வந்து ப்ரோ விஜய் ப்ரோ இல்ல குவேரா ப்ரோ வந்து போட சொல்றேன். ஸ்ருதிகாக்கு மட்டும் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப குரூஷியல். நிச்சயமா நிச்சயமா அர்ஜுன் ப்ரோ, நேத்து எங்களோட ஓட்டெல்லாம் கேஷ் பண்ணிட்டோம். நிறைய பேர்த்தையும் நாங்க சொல்லியிருந்தோம், உங்களோட இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மா. இந்த எங்களை நான் வந்து இப்ப என்ன போய் மேம்ன்றீங்க. தேங்க்யூ மா. மான் சொன்னீங்க. தேங்க்யூ இருக்கேன் நான் இப்போ. சே கெஸ்ட் வரும்போது சும்மா இருங்க. நீங்க எப்ப உள்ள போறீங்க? நாளைக்கு. அதுதான் நானே கேட்கணும். அந்த ஸ்ருதிகாட்ட சொல்லுங்க, நாங்க வி ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் டு லிஃப்ட் தி ட்ராஃபி. அவங்க ட்ராஃபியோட தான் வெளியில வரணும்ன்றதா எங்களோட ஆசை. முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லாரையுமே அதோட வந்துருவாங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு ஆசைனா, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. மேபி who knows, God knows everything. தெரியலமா. பாசிட்டிவா கொண்டு போகலாம். ஓட்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் she stands a chance. ஆனா கண்டிப்பா எல்லாருமே தமிழ் மக்கள் எல்லாருமே அவங்கதான் கப் அடிக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். எல்லாருமே அவங்க ஒரு வாரியர் தான். நீங்க வரும்போது அவங்கள ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். 100%. நான் முடிஞ்சு இந்த பிபி முடிஞ்சு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, பலமா பண்ணிடலாம் நம்ம ஒண்ணு. நாளைக்கு நான் போகும்போதே சொல்றேன் நம்ம இத. ஆனா என்ன சொல்லுங்க, என்ன பொன்னின்னு ஒருத்தங்க இருக்காங்க பெரிய ஃபேன்னு சொல்லிடுங்க. டெஃபினட்டா சொல்றேன் பொன்னி. சஞ்சனா உன்னை வந்து பிபின்னு சொன்னா உன்னை தெரியாதுமா. ஸ்ருதிகாக்கு மகாராஜா. புரியுது. அந்த டைம்க்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா நீ வந்து பிபிக்குள்ள போகும்போது அவங்களும் பிபிக்குள்ள போயிட்டாங்க. ஆனா நான் பார்த்தேன் பிபில உள்ள போறாங்கன்னு. இல்லம்மா, உங்களது 6th.
ஸ்ருதிகா அது வந்து 4th உள்ள போயிட்டாங்க. ஓ ஓகே 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 ஓகே. ஆனா வெளியில டெலிகாஸ்ட் ஆனது 6th, பட் ஆனா அவங்க October 4th உள்ள போயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. நான் சொல்றேன் பாரு, அந்த நான் பெருசா மகாராஜால அனுப்ப நடிச்ச பொண்ணு வந்து பிக் பாஸ்ல போய் ஒரு விரல விட்டு எல்லாத்தையும் ஆட்டிடுச்சுன்னு சொல்றேன். அவ வந்து ஷாக் ஆயிடுவாடி, என்னடா சொல்ற, அந்த பொண்ணு குவைட்டா இருந்ததுடா. ஆமா நீ வா வா. அர்ஜுன் சார், எல்லாரும் நிறைய விஷயங்களை பத்தி மைலேஜ் ஏத்துனா ஸ்ருத்திகாவும் சல்மான் கானும் உங்களை வச்சே மைலேஜ் ஏத்துறாங்க பாத்தீங்களா? வீக்கெண்ட் எபிசோட் ஆகட்டும். அதுதான் ஃபுல்லா பேங்காக் டிராபிக்கே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளா. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சல்மான் வரும்போதே நான் நினைச்சிருப்பேன். இப்ப இன்ஃபேக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கே ஒரு 5 ஃபேமிலி உள்ள போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு வந்து காலையிலேயே ஒரு 4 ஃபேமிலி போயிடுறானுங்க. என்ன மட்டும்தான் ஒரு ரொம்ப நைட்டு வரைக்கும் என்ன உள்ளவே விட மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கன்ட்டு என்ன அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள விடுறாங்களாம் தனியா. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருந்தா அந்த மாதிரி தான் ஒரு பண்ணுவாங்க. பாருமா அவளோட உங்களை பத்தி அவங்க அந்த அளவுக்கு விதைச்சு வச்சுட்டாங்க எல்லாரோட மனசுலயுமே. அர்ஜுன் சார் அவங்க எங்களுக்கு ஓரளவு குக்கு வித் கோமாளி ஷோல வந்து உங்களை பத்தி அவங்க பேசினாங்க. உங்களை மாதிரி கெட்டப்லாம் அந்த இவரு போட்டுட்டு வந்தார்ல ஸ்ருதிகா மாதிரி கெட்டப்லாம் குரேஷி போட்டுட்டு வந்ததுனால நீங்க எங்களுக்கு நல்ல ரீச் ஆயிட்டீங்க. இவங்க உள்ள போகும்போதே உங்களை பத்தி வீக்கெண்ட்ல உங்களை பத்தி பேசி பேசி நீங்க யாருன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு இப்போ போங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவங்க கப்போட வரணும்ன்றதா எங்களோட ஆசை. கடைசி வரைக்கும் அவங்கள அங்க இத போய் நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் கண்டிப்பா அங்க போராடிட்டு வருவாங்கமா டெஃபினட்டா. ஷூர்னா எங்க சைடுல இருந்து நாங்க ஓட்ட காஸ் பண்ணிரோம். Thank you so much. Bye guys, bye. Happy New Year. Have a fabulous New Year. Thank you. Kanchana, bye ma. Bye na. ஓகே, இப்போ நிறைய லவ்ஸ் கொடுக்க வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சாச்சனா. சோ ஒவ்வொருத்தரையா பேசலாம். அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் தரீங்களா? நான் போய் விஷ் பண்ணிட்டு வந்துறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். நிச்சயமா போயிட்டு வாங்க சாச்சனா, நிச்சயமா போயிட்டு வாங்க. மன்னிச்சிருங்க, நவீனும் அண்ணாவும் பிரசாத் அண்ணாவும் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தாரு. இப்ப நவீன் அண்ணாவும் வெளில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாச்சனா, போயிட்டு வாங்க. எல்லாரும் காத்துட்டு எல்லாரும் சாரி தப்பா எடுத்துக்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, சோ இப்போ பிரசாத் கிட்ட இருந்தே போயிடலாமா? பிரசாத் பேசுங்க. பிரசாத். இல்ல ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு முத்துக்குமாரன்ட்ட ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டாஸ்க்ல வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவரை ரயானை தான் பார்த்து போயிருக்கணும். எனக்கு அதுல மட்டும் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்த 2 மூவ் வந்து சூப்பரான மூவ். ஏன்னா நான் 2 பேர் தான் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்கள தூக்குறன்றது சூப்பரான மூவ். அதுக்கப்புறம் ஏன் அவர் பவித்ராக்கு அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதை ரியலைஸ் பண்ணி தான் வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னாரு. பட் ஆனாலும் எனக்கு என்னன்னா அங்க ரயான் தான் பெரிய த்ரெட். ஸோ இன்கேஸ் ரயான் அவர் தூக்கினார் அப்படின்னா ஆப்வியஸா முத்து 5 பாயிண்ட்ஸ்க்கு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இது சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு தர்பார் போயிட்டு இருந்தது, துக்ளக் தர்பார் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்ததுல்ல. அந்த கான்வர்சேஷன்ல எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த அவங்க இது பேசினாங்க இவங்க இப்படி பேசினாங்கன்றதை விட யாரெல்லாம் முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க, முத்துக்குமரன் என்ன பண்ணா எப்படி அடிக்கலாம், எப்ப சறுக்குவான் அப்படின்றத அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முத்துக்குமரன் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது பை வேர்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமரன் வந்து வேர்ட்ஸ்ல வந்து அடிக்க ரொம்ப கஷ்டம். சோ அவங்க சொல்ற சின்ன சொல்றாங்க முத்து மாத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. முத்து மாத்தி பேச நீங்க ஒவ்வொரு பாயிண்டா டிக் பண்ணி போகும்போது என்ன அப்படின்னா அவர் அடுத்தடுத்த பாயிண்ட சொல்லிதான் ஆகணும். அப்படி அடுத்தடுத்த பாயிண்ட சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசுறப்ப நீங்க கேட்கிற கேள்வி வேற, நீங்க செகண்ட் வார்த்தை நீ மறுபடியும் அந்த வார்த்தைக்கு இன்னொரு கேள்வி கேட்கறீங்க. அப்போ வந்து டிக் பண்ணி போகும்போது அவர் கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆன் ஹோல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா, ராணு நீ அங்க நம்ம முன்னாடி பேசி வச்சுட்டோம், நம்ம 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஆடக்கூடாதுன்னு தான் இருந்தது. அங்க நீ எனக்கு பண்ணது அன்எத்திக்கல். ஏன்னா உன் கையில தான் குறிப்பிடுங்க. அவர் ஸ்டார்ட் பண்ண தர்மம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. அதாவது 2-3 பேர் ஆடுறது வந்து நம்ம தர்மப்படி விளையாடுவோம், தனித்தனியா தான் விளையாடணும்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. அதே தான் பின்னாடி போய் அன்எத்திக்கல்ன்றதையும் குறிப்பிடுவாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். அது ராணுவ அதை பிடிச்சிட்டு தான் அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி நமக்கு அன்எத்திக்கல் சொல்லலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் உள்ளேயே ரூம்குள்ளேயே சொல்லிட்டாரு,
தர்மப்படி விளையாடணும், இந்த கூட்டணி தர்மத்தோட விளையாடணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அவரு. அதை நம்ம வீடியோ மேல ஷேர் பண்ணிருக்கோம். ஆமா ப்ரோ, கரெக்ட். ஆனா எதுக்கு ஏன் ராணுவ வந்து அந்த அன்எத்திக்கல் வேர்ட் முத்துக்குமரன் சொன்னனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ராணுவுக்கு நல்லாவே தெரியும் முத்துக்குமரோட வேர்ட்ஸ் வெளில எப்படி போய் சேரும்னு சொல்லிட்டு. சோ முத்துக்குமரன் தன் அன்எத்திக்கல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா போய் சேர்ந்துரும். அதனால ராணுவ வந்து சொன்னாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது. பட் அவர் அன்எத்திக்கலா பண்ணாரான்னு கேட்டா அவர் அன்எத்திக்கலா தான் பண்ணாரு, அதான உண்மை. அப்ப முத்துக்குமரன் அதான சொல்ல முடியும். அந்த இடத்துல ஹேமரை தூக்கி வந்து ராணுவ கொடுத்துரு. ஆக்சுவலா முத்துக்குமரன் இடத்துல ஒரு பாயிண்ட வச்சாரு, ஆனா அது அவரே மறந்துட்டாரு. முன்னாடி பின்னாடி ராணுவத்தை கேட்கும் போது என்ன கேட்பாரு அப்படின்னா, அப்ப நான் என்னதான் பண்ணிருக்கணும் ராணுவ கேட்பாரு. அப்ப அது முன்னாடி முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீ ஹேமரை தூக்கிட்டு போய் அங்க ஒருத்தவங்களோட ஃபேஸ் ஷீட் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து நீ அடிச்சிருந்தா நீ இண்டிவிஜுவல் பிளேயரு. நீ என்ன பண்ண, அந்த ஹேமரை தூக்கி அருண்கிட்ட கொடுத்துட்ட. அப்படி கொடுத்தா என்ன அப்படின்னா இன்னொருத்தன் எலிமினேட் ஆக காரணம் நீயும் அதுல 50% உன்னோட பங்கு அதுல இருக்கு. இத ஃபர்ஸ்ட் ஒரு தடவை முத்துக்குமரன் சொல்லுவாரு. ஆனா செகண்ட் டைம் ராணுவ கேட்கும் போது அது எனக்கு தெரியலன்னு சொல்லி முத்துக்குமரன் அவர் மறந்துடுவாரு. ரவி ப்ரோக்கு நடந்தது இல்ல ஃபர்ஸ்ட் வாரத்துல அவர் என்ன சொன்னாரு அவருக்கு மறந்து போயிரு, இவங்க பேச குழப்பத்துல. அதே மாதிரி முத்துக்குமரன் நடந்தது இந்த விஷயத்துல. அந்த இடத்துல அதான் சொல்லுங்க குறிக்கிறது மன்னிச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து மணி 12 ஆயிடுச்சு, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே சரி, பிக் பாஸ் கடந்து ஃபேண்டமை கடந்து எல்லாமே அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு ஸோ மனிதர்களா எல்லாரும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி அனைவருக்கும் இந்த 2025 ரொம்ப இனிமையாகவும் அழகாகவும் உங்க குடும்பத்தோட நீங்க வந்து இருக்கணும்ன்றத நாங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா எல்லாருக்கான வாழ்த்துக்களாகவும் இருக்கட்டும். நம்ம எல்லாருமே நமக்கே நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிப்போம். ஸோ நம்மளும் முத்துக்குமரன் ஆர்மி சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை எல்லாரையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்பீக்கர் நீங்க இந்த டைம்ல சேம் டைம்ல கூட நீங்க பேசலாம். நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவித்து அப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஹாப்பி நியூ இயர் பிரதர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர் ஜி, ஹாப்பி நியூ இயர் விஜய், ஹாப்பி நியூ இயர் பாலாஜி, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லா ஸ்பீக்கர்ல ஓபன் பண்ணி பேசலாம். நியூ இயர் விஷஸ் சொல்லலாம். உங்க பாயிண்ட் வரும்போது அதுக்கு கை அட்ரஸ் பண்ணி பேசலாம். விஷஸ் நீங்க சொல்லலாம் எல்லாருக்குமே. ஸ்பீக்கர்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ப்ரோ. புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கண்டினியூ பண்ணுவேன் நானு. இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலா எனக்கு இந்த பாயிண்ட் தான் முக்கியமா கவர் பண்ணணும் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து இங்க முத்துக்குமரன் கான்ட்ராடிக்ட் பண்ணி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முத்து ஏன் அலையன்ஸ் வச்சாருன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவே தப்பு. அங்க முத்து ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கவே இல்லை. ரெண்டாவது அப்படி வச்சாலும் அது தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க வச்சிருந்த அலையன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் பேஸ்டு, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி முத்துக்குமரன் அங்க சொல்லியாச்சு. ஆனா வெளியில என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா இது கில்லர் காயின் டாஸ்க் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இது கில்லர் காயின் டாஸ்க் மாதிரி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி உட்காந்து அந்த எலிமினேட் ஆகி உட்காந்து பாத்தீங்கன்னா 5 பேர் வெளில பாய்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல கேர்ள்ஸ் ஒருத்தவங்க கூட கிடையாது. அதாவது முத்துக்குமரன் கேம் ஆடி 0 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது சௌந்தர்யா வந்து எதுவுமே பண்ணாம 4 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ எதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து சும்மா உட்காரணும் அலையன்ஸ் போடாம? அதே மாதிரி முத்துக்குமரன் வெளில உட்காரத்துக்கா? அதனாலதான் வந்து யாருக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. இவங்க வெளில என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த பாருங்க மறுபடியும் பொண்ணுங்களை வச்சு இப்ப பொண்ணுங்க வந்து கீழே வந்து இப்ப படுக்கிறாங்க, மேல பசங்க படுக்கிறாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில. பட் அப்படி கிடையாது. இங்க பாயிண்ட்ஸ் பேஸ்டு, நெக்ஸ்ட் அது ஸ்ட்ரென்த் பேஸ்டு. மஞ்சரி ஒரு பாயிண்ட் கேட்பாங்க முத்துக்குமரன்ட்ட, அப்ப நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏங்க உங்க கூப்பிடணும்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மஞ்சரி வந்து முத்துக்குமரன் ஷேடோல கொஞ்சம் டிராவல் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது நீங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறப்ப அவர் நான் ஒத்துருக்கேன். நான் என்ன பயந்தேன்னா முத்துக்குமரன் ஆமா நான் கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு பதிலா சொல்லியிருந்தா எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும். அவர் கரெக்டா வச்சார். நான் ஏன் உன்னை கூப்பிடணும்? ஏன்னா நீங்க வந்தனா இங்க விஷாலு அருண் இங்க நீ உள்ள வந்தனா அங்க பிரச்சனையாவும் எனக்கு தெரியும். அப்ப நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும்? அந்த விஷயத்துல ராணுவ இருந்தா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பாயிண்ட வேலிடா வச்சாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முக்கியமா இந்த ரயானுக்கு என்னதான் வீட்டுல இருந்து என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியல. தனியா கூப்பிட்டு போயிட்டு நிறைய பேசுறவங்க எல்லாம் வந்து அறிவாளி கிடையாது, கம்மியா பேசுறவங்க முட்டாள் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க அக்கா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது அவங்க யார சொன்னாங்க என்ன சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து முன்னாடில இருந்தே ரயான் அப்படிதான். இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து முத்துக்குமரன் பாயிண்ட புடிச்சு எடுக்கணும், முத்துக்குமரன் டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நானே இங்க சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பேஸ்ல பவித்ரா பியூர் சோல்ன்ட்டு
நான் அதை சொன்னது ரொம்ப சாரி. பவித்ரா பியூர் சொல்லே கிடையாது. முத்துக்குமரன் வரும்போது மட்டும். ஏன்னா சாரி ஃபார் த இன்டரப்ட் விஜய், சாரி ஃபார் த கேட்டுச்சா? சொல்லுங்க பொன்னி. இல்ல நான் பவித்ரா இல்ல அவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல சாரி, நான் இங்க விஷஸ்க்கு எனக்கு கூப்பிட்டாங்க, நான் விஷ் பண்ண போயிட்டேன். இல்ல சரி ப்ரோ, ஒண்ணுமே இல்ல. பவித்ராவே பியூர் சொல்லு நான் சொன்னதுக்கு சாரி கேட்டேன். அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. நீங்களும் பியூர் சொல்லுன்னு தானே சொல்லுவீங்க. ஓ அதுக்கா, சரி ஓகே. என்னது பியூர் சொல்லா? இல்லைங்க சரி விடுங்க, நான் வந்து நியூ இயர் அப்ப வன்மத்தை கொட்ட வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் பத்தி, முத்துக்குமரன் பத்தி பேசிட்டு இருந்தப்ப அப்புறம் மஞ்சரி வந்தாங்க, டாபிக் மாறிச்சு. முத்து வந்தாங்க, முத்து பத்தின டாபிக் மாறிச்சு. ஜாக் வந்தாங்க, அப்புறம் டாபிக் மாறிட்டே இருக்கு. அவங்களால ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா எடுத்து பேச முடியலையோ. அதாவது ஒருத்தங்க எப்படி நம்ம ஒரு வாட்டி வந்து விஷால் வந்து ஒரு குரூப்பா வந்து பேசும்போது முத்துக்குமரன் வந்த உடனே டாபிக் மாறும், அதே மாதிரி மாறின மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அங்க ராணுவுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ற. இப்ப ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, மறுபடியும் அதே விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வந்ததை மொத்தத்தை குழப்பி அங்க ராணு அங்க போய் நிக்கல அப்படின்னா கேமே முடிஞ்சு போச்சு. அருண் வந்து அடிச்சிருப்பாப்புல, முத்துக்குமரன் அவுட் ஆயிருந்து இவ்வளவு பேர் கான்வர்சேஷனே கிடையாது. சரி ராணு கேம் ஆடிட்டு போயிட்டு ஆமாப்பா நீ இப்படிதான் அன்எத்திக்கல் என் பாயிண்டே ஃபீல சொல்றேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லும் போது அங்க ராணுவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியவே இல்லை. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்னா அப்புறம் நான் சொல்றேன். ஓகே பிரசாத், நான் உங்களை ரொட்டேட் பண்றேன், உங்களை டவுன் பண்ணிட்டு நான் ரொட்டேட் பண்றேன் ஸ்பீக்கரா. ஓகே ப்ரோ. நான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க யாராவது உடனடியா பேசணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்பீக்கர் ஓபன் பண்ணி பேசலாம். ஏன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு ஏதாவது வேற என்ன வேலை இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க நான் பேசிடுறேன் ப்ரோ. ஓகே, யாரு? நான் சாச்சனா இருந்த டைம்ல இருந்தே இருந்திருந்தேன். நவீன் பேசுங்க நவீன். சாரி, இல்ல சாச்சனா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து விஷஸ் இது பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சாச்சனா. ஸோ கண்டிப்பா வந்த பிறகு திரும்ப நான் உங்களை அப் பண்ணி பேச வைக்கிறேன். ஓகே. இல்ல இப்ப பேசுறீங்களா இல்ல சாச்சனா வந்த பிறகு பேசுறீங்களா? இல்ல சாச்சனாட்ட ஒண்ணு கன்வே பண்ணணும் தான் நினைச்சேன். ஈவன் நான் இல்லாட்டாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல சாச்சனா வரட்டும், நீங்களே பேசுங்க. இன்னைக்கு கேம் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப பிரசாத்தும் சொல்லிட்டாரு. மஞ்சரி கேட்ட போது மஞ்சரி 1 பாயிண்ட் இருக்கும் போது முத்து நோ சொன்னதுக்கு காரணம் முத்து முன்னாடியே சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரிதான் தொடர்ச்சியா எல்லாரும் பேச முத்து அவருடைய பாயிண்ட்ஸ் அங்கங்க மறந்துடுறாரு. எல்லாரும் ஒருமித்து சேர்ந்து ஒருத்தனையே போட்டு அடிக்கும் போது அவருடைய பாயிண்டையே மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முதல்ல 5 பாய்ஸ் வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறம் ரயானும் மீதி இருக்க 4 கேர்ள்ஸும் இருந்தாங்க. அவங்க 4, 5, 1, 3, 2, 1 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்ப நாங்க கூட்டணி போட்டு நாங்க பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுலயே நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு மாறி போயிடுச்சு. மோரோவர் இந்த ரயானுக்கு என்னன்னே தெரியல, முத்துக்குமரன் என்ன பேசினாலும் வந்துடுறான். அவன் புதுசா எந்த பாயிண்ட்டும் எடுத்துட்டு வரதே இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். முத்துக்குமரன் ஏதோ சொன்னா அது தப்புடா இது தப்புடா அப்படின்னு அதையே தான் பேசிட்டு இருக்கான், வேற எதுவும் இல்லை. ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 5 வீக்ஸ் பேக் வந்து முத்துவோடைய கேம் பிளே இதுதான் அப்படின்னு பெரிய அனாலிசிஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாப்புல ரயானு. அப்ப ஜாக்லின் ஒண்ணு சொல்லுவாங்க, முத்துவை நீ கணிக்க ஸ்டார்ட் பண்ணனா நீ தான் முட்டாளு, அவன் அப்படி இல்லவே இல்லை, அவன் கேம் பிளே எல்லாம் யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, நீ அவனை ஜட்ஜ் பண்ண போனா நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைவ்ல வந்திருக்கும், நிறைய பேர் அந்த வீடியோவெல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம். அதுல இருந்தே அவனுக்கு ஒரு சைட் லைன்ல வந்து முத்துவை ஏதோ ஒரு சைட்ல அடிக்கணும் அப்படின்றது. மொரோவர் இப்போ அவங்க அக்கா வேற வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா, முத்து எது பேசினாலும் அந்த பிரெட் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் முத்து எது பேசினாலும் குறுக்க வந்துடுறான். குறுக்க வந்து ஏதோ ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சுட்டு போனாலாச்சும் பரவாயில்ல, 3 மணி நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்கானே ஒழிய ஒன்றும் பண்றது இல்லை. இந்த விஷயத்துல நானும் அந்த 3 ப்ரோமோ பார்த்ததுல இருந்து யூடியூப்ல இருக்கிற கமெண்ட்ஸ் நீங்க கவனிச்சிங்களா தெரியல, யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல சேர்ந்து எல்லா அந்த நெகட்டிவ் பியர்லாம் சேர்ந்து முத்துவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சம்பவம் நடந்தது, அது லைவ்ல இன்னும் வரவே இல்லை, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வெறும் அதை வச்சே முத்து வன்மம் அதிகம், முத்து ஓவர் கான்பிடன்ஸ், முத்து ஹெட் வெயிட், அதே கமெண்ட்டை திருப்பி போட்டே இருக்காங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஐடியில இருந்தே ஒரு 10 கமெண்ட் வருது, முத்து வன்மம் அப்படின்னு. இதெல்லாம் அவங்கதான் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் இல்ல, ஒரு சின்ன இது, நாளையில இருந்து 9 மணிக்கு அந்த மாதிரி ப்ரோமோ எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் போயிட்டு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஏன்னா அதுக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் ரோல் பிளே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அதுக்கு நிறைய பேர் லைக் பண்றாங்க, நம்ம கீழே போய் கமெண்ட் பண்றோம், நீ பிஆர் தான்டா நீ போடா அப்படின்னு கமெண்ட் பண்றோம். ஆனா அந்த முதல் கமெண்ட் இருக்குல்ல, முதல் ஒரு 10 கமெண்ட் அது ஹெவி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வீக்ஸ் தானே, முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும், ஏன் ட்விட்டர் வந்து அவ்வளவு நிறைய நிறைய பொது ஜனங்கள் ஃபாலோ பண்றது இல்ல, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் மேஜர் ரோல், முக்கியமா யூடியூப். ஸோ அதுல போயிட்டு சில கமெண்ட்ஸ் நம்ம முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவா போடலாம். நம்ம வந்து முட்டு கொடுக்க போறது இல்ல, தப்பான காரியத்தை மிகைப்படுத்தி சரியா பேச போறது இல்ல. முத்து உண்மையிலே நல்லா விளையாடிட்டு இருக்காரு, கப்பு ஜெயிக்க அவர் 100% ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட் தான். அதனாலதான் நம்ம வந்து பண்ண போறோம். நம்ம இங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம் ட்விட்டர்ல, ஒரு 2 வீக்ஸுக்கு யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். முடிஞ்சவங்க அந்த நாளில இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க, முதல் ப்ரோமோல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஒன் மோர் திங், சாச்சனா வந்தா ஈவன் நான் மேல மறுபடியும் ஸ்பீக்கரா வராட்டாலும் நீங்க சொல்லிடுங்க, எந்த ஒரு என்ன சொல்றது ஹவுஸ்மேட்டுமே வெளியே போயிட்டு சப்போர்ட்லாம் பார்த்துட்டு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேபி உண்மையிலேயே பிடிச்சிருந்தாலும் வெளியே போயிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வெளியே வரத்துக்கு முன்னாடியே அவுட் சைட்ல என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கு எதுவும் தெரியறதுக்கு முன்னாடியே குமரா நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சாச்சனா சொன்னது உண்மையிலேயே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா தான் இருந்தது. என்னதான் சாச்சனா உள்ள இருந்து முத்து கேம் பிளே கெடுக்கிறான்னு நானும் சில டைம் சொல்லியிருக்கேன். பேசிட்டாரா? இருந்தாலுமே சாச்சனா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வராட்டாலும் நீங்க கன்வே பண்ணிடுங்க. வெளியே வராமலே சாச்சனா வந்து முத்து நீ குமரா நீ ஜெயிக்கணும் குமரா அப்படின்னு சொன்னது எவ்வளவு பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்ப வேணா ஜாக்லின் மஞ்சரிலாம் சொல்லலாம், ஆனா அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவங்க வந்து உண்மையிலேயே மனசாரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. முத்துவோடைய ஓட்ஸை கிராப் பண்றதுக்கு வெளியே வீடியோ கட் பண்ணி போட ஆள் இருக்காங்கன்னா தெரிஞ்சுட்டு தான் அப்படிலாம் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜாக்லினும் மஞ்சரி வந்து ஒரு விதத்துல முத்துவோட பேரண்ட்ஸ் வந்து நான் அழுதுதை பார்த்தோன்னே முத்து மேல உண்மையிலேயே அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தான், இப்பயும் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா முத்துவை டவுன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மஞ்சரி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இன்னைக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. முத்து அந்த பக்கம் நடந்து வந்தோன்னா சிரிக்கிறது என்ன, முத்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் பிசகிட்டா, சொன்ன வார்த்தையை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா, அதே பாயிண்ட் தான், வார்த்தைகள் மாத்தி சொல்லிட்டா போதும், நீ அப்படித்தானே சொன்ன இப்ப ஏன் இப்படி சொன்னேன்னு மஞ்சரி எகிரிட்டு வர்றது சுத்தமாவே பிடிக்கல. இதுக்கு ஒன்னா இல்லாமலே இருந்துடலாமே. இல்ல மஞ்சரி ரொம்ப முத்துவை டவுன் பண்ணணும்னு இன்னைக்கு நான் பார்த்த விஷயத்துல இருந்து சொல்றேன். சொல்லுங்க விஜய். அப் பண்ணுங்க, ஒரு ஸ்பீக்கர் டவுன் பண்ணிட்டு சாச்சனாட்ட நானே சொல்லிட்டு போயிடுறேன் பிரதர். ஓகே. ரவி சாரும் வந்திருக்காரு, வந்துட்டாரு. அக்செப்ட் பண்ணுங்க. சோ ரவி சார் வாங்க சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். விஷிங் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் சார். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. ஹாப்பி நியூ இயர் குருநாதர். ஹாப்பி நியூ இயர் ரவீந்தர் சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. ஹாப்பி நியூ இயர் ரவி சார். எல்லோரும் நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் சார். அது எப்படி, அது சாச்சனா இருக்கும்போது நம்ம வரலன்னா எப்படி அது எப்படி அது விட்டுருவோமா நாங்க? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 12 o'clock அட்டெண்டன்ஸ் போட வேண்டிய இடத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வர வேண்டியதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ விஷிங் யூ ஆல், எல்லாரும் ஹரி, பாலாஜி அண்ட் எவ்ரிபடி, நேம் சொல்லி சொல்லனாலும் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆல் யுவர் ட்ரீம். பரவாயில்ல சார், ஹோஸ்ட் பேரு கோ ஹோஸ்ட் பேர்லாம் சொல்லி சொல்லலாம் சார், தப்பு இல்ல.